ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்ம நாளாக வீடியோ போடல, காரணம் வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ 20 நாளாகவே வீடியோ நம்ம சேனலில் போடலை. ஸோ இனிமேல் நம்ம தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரெட்மி நோட் 13 சீரிஸ் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ வர செப்டம்பர் 21 பார்த்தீங்கன்னா டைமை வந்து சொல்லிட்டாங்க. நோட் 13 சீரிஸில் என்னென்னலாம் வரப்போகுது, நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சைனாவில் இந்த நோட் 13 சீரிஸில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மொபைலாவது லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் 13, நோட் 13 ப்ரோ அண்ட் நோட் 13 ப்ரோ ப்ளஸ்ன்ற ஒரு 3 மொபைல் லான்ச் பண்ணலான்னு எதிர்பார்க்கப்படுது. நோட் 13 ப்ரோ சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ப்ராசஸர், நல்ல கேமரா இதெல்லாம் எதிர்பார்க்கப்படுது. ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனில் 7X Gen 2ன்ற ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸர் தான் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட கேமராவும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மெகா பிக்சல் கிட்ட உங்களுக்கு வரலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ விலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 24,000 கிட்ட வந்துடும். ஏன்னா நோட் சீரிஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டதே வந்து ஒரு மிட்ரேட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல மொபைலாக வந்து அமையும் அப்படின்ட்டு தான் வந்து முதல்ல லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ அதோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 20,000 25,000 மேலே போயிட்டே இருக்கிறது வந்து ரொம்பவே கடுப்பாக தான் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு தெரியல. ஸோ இந்த ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நேனோமீட்டரில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர்னு சொல்கிறாங்க. ஸோ கேமராவை பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங்கோடைய ஐசோசெல் HP3ன்ற ஒரு டிஸ்கவரி கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சென்சாரை வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்க போது. ஸோ டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கர்வ்டு டிஸ்பிளே வரலாம் அப்படின்ட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே போல் ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்சிட்டி 7200 ப்ராசஸர் வந்து உங்களுக்கு வரப்போகுதுன்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 அண்ட் ப்ரோ ப்ளஸில் பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 7200. ஸோ ரெண்டுமே வந்து ரொம்பவே சூப்பரான ப்ராசஸர். ஸோ இதே ப்ராசஸர் ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு மேலே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh பேட்டரி, இதை வந்து சார்ஜ் பண்ண ஒரு 120 வாட் கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ரியல்மிலாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு கொடுக்க போகிறாங்கன்ட்டு தெரியல. ஸோ 21 செப்டம்பர் வந்து சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ லான்ச் பண்ண பிறகு இந்த ஒரிஜினல் ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிட்ட பிறகு இன்னொரு வீடியோ இதை பற்றி போடலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெட்மி 13 சீரிஸை பற்றின்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.